கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மோசமான உணவுகள் என்ன என்று கேட்டால் மது என்று பதில் வரும். ஆல்கஹால் தவிர கல்லீரலை பாதிக்கும் பல விஷயங்கள் உள்ளன. கல்லீரல் உடலில் இரத்த வடிகட்டியாக செயல்படுகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்க கல்லீரல் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் முக்கியம். எனவே கல்லீரலை பற்றி அலட்சியமாக இருப்பது மிகவும் மோசமான விஷயம். இருப்பினும் பல விஷயங்கள் மற்றும் தவறுகளால் கல்லீரல் சேதமடையலாம். மது அருந்துவதால் கல்லீரல் பாதிக்கப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். கல்லீரல் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் நச்சுப் பொருட்களை வடிகட்ட வேலை செய்கிறது. இது நமது செரிமான அமைப்பின் சரியான செயல்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இது நீண்ட ஆயுளுக்கு ஆரோக்கியமாக இருக்க மிகவும் முக்கியமானது. மேலும் இது ஒரு உறுப்பு. அதை நாம் சரியான முறையில் கவனிக்கவில்லை என்றால் மிக எளிதாக சேதமடையலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை உடலில் இருந்து அகற்றுவதே இதன் வேலை. நாம் எதை சாப்பிட்டாலும் குடித்தாலும், அது மருந்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அனைத்தும் கல்லீரல் வழியே செல்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்ணும் போதும் குடிக்கும் போதும் சில விஷயங்களை கவனத்தில் கொண்டால் கல்லீரல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்து ஆரோக்கியமாக வாழலாம். அதுபோல அதிகப்படியான மது அருந்துவது கல்லீரலின் ஆரோக்கியத்தை விஷம் போல் பாதிக்கிறது. ஆனால் அதைவிட ஆபத்தானவை என்று நிரூபிக்கும் வேறு சில உணவுகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை நாம் தொடர்ந்து மற்றும் நாள் முழுவதும் சாப்பிடுகிறோம். கல்லீரலில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தாலும் உடலில் பலவீனம் அதிகரித்து பசியின்மை, வாந்தி, தூக்கமின்மை, சோம்பல், சோர்வு மற்றும் எடை இழப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றும். சில உணவுகள் உங்கள் உடலில் ஏன் நல்ல விளைவை ஏற்படுகின்றன, மற்றவை ஏன் ஆபத்தானவையாக இருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நமது உணவுதான் நம் உடலை ஆரோக்கியமாக்குகிறது. மேலும் நமது உணவை அது அதிகம் பாதிக்கக்கூடியது. எனவே கல்லீரல் நோய்கள் வராமல் இருக்க என்னென்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கல்லீரலை சேதப்படுத்தும் உணவுகள். சிவப்பு இறைச்சி. சிவப்பு இறைச்சியில் நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது. இது கல்லீரலில் வீக்கத்தை அதிகரிக்கிறது. மேலும் இதயத்திற்கு கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது. இது கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சிவப்பு இறைச்சி சாப்பிடுவதை தவிர்க்கவும். பதப்படுத்தப்பட்ட உணவு. நீண்ட காலம் பாதுகாத்து வைப்பதற்காக உணவுகளை பதப்படுத்தி வைக்கிறோம். அவற்றில் ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பது கல்லீரலுக்கு ஆபத்தானது. செய்யப்பட்ட தின்பண்டங்கள், சிப்ஸ் மற்றும் துரித உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவை கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு பாதிக்கும். சர்க்கரை பானங்கள். அதிக சர்க்கரை பானங்களை குடிப்பதால் கல்லீரல் பாதிக்கப்படும். சர்க்கரை கலந்த பானங்களை குடிப்பதால் உடல் எடை அதிகரித்து உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். உடல் பருமனால் கல்லீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படும். சோடா மற்றும் பானங்கள் கல்லீரலை சேதப்படுத்தும் என்பதால் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதிக உப்பு சாப்பிடுவது. பலர் உப்பு அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இப்படி செய்வது கல்லீரலுக்கு நல்லதல்ல. அதிக உப்பு சாப்பிடுவது கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். உப்பு உட்கொள்வது கல்லீரல் வீக்கத்தை ஏற்படுத்தும். எனவே உப்பு குறைவாக சாப்பிட வேண்டும். நொறுக்கு தீனிகள் உண்பதை தவிர்த்தால் அதிக உப்பு உடலில் சேராது. வெள்ளை மாவு பொருட்கள். கல்லீரலின் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்க வெள்ளை மாவில் செய்யப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும். பீட்சா, ரொட்டி, பாஸ்தா போன்றவற்றை உட்கொள்வது கல்லீரலை சேதப்படுத்தும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது கல்லீரலுக்கு நல்லதல்ல. வெண்ணெய் அதிகமாக உட்கொள்வது கல்லீரல் பிரச்சனைகளை அதிகரிக்கும். வெண்ணெயில் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது. கல்லீரல் வடிகட்ட மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். வெண்ணெய்க்கு பதிலாக நெய் அல்லது ஆலிவ் எண்ணெயை உட்கொள்வது நல்லது. உண்மையில் கல்லீரலில் வேலை கொழுப்பை உடைத்து ஆற்றலை உருவாக்குவதாகும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிக கொழுப்பு சாப்பிட்டால் கல்லீரல் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக கொழுப்பு கல்லீரல் நோய்க்கான வாய்ப்புகள் அதிகரித்து கல்லீரல் செல்களில் கொழுப்பு சேரும். எனவே கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க இந்த பழக்கங்களை உடனே நிறுத்துங்க. அதிகமான இனிப்புகள். நீங்கள் அதிகமாக இனிப்புகளை சாப்பிட்டால் அது உங்கள் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும். இனிப்பு பொருட்களை உடைக்க கல்லீரல் கடினமாக உடைக்க வேண்டும். எனவே அதை அதிகமாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் கொழுப்பு கல்லீரல் நோய் பிரச்சனை ஏற்படலாம். பிரெஞ்சு பொரியல். பிரெஞ்சு பொரியல்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் கொழுப்பு சேர ஆரம்பித்து வீக்கத்தை உண்டாக்கும். நீண்ட நாட்களாக அலட்சியப்படுத்தினால் பல வகையான நோய்கள் வரலாம். பிரெஞ்சு பொரியல் அல்லது வறுத்த உணவு வகைகளை உட்கொள்வது இந்த பிரச்சனை விரைவாக ஏற்படுத்தும். சீஸ் பர்கர். சீஸ் பர்கரில் நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது. இது பெரும்பாலும் விலங்கு சார்ந்த பொருட்கள் மற்றும் எண்ணெய்களில் காணப்படுகிறது.
இது உங்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் காய்கறிகள், பழங்கள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த பொருட்களை மாற்றாக சாப்பிட்டால் நல்லது. வறுத்த உணவுகள். பதப்படுத்தப்பட்ட இறைச்சியைப் போலவே வறுத்த உணவிலும் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் உள்ளன. அதிக நிறைவுற்ற கொழுப்பை உட்கொள்வது கல்லீரல் சரியாக செயல்படுவதை கடினமாக்குகிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கல்லீரல் நோய்களுக்கு வழிவகுக்கும். வெள்ளை பிரெட். கட்டுப்பாடற்ற அளவு சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் அதிக அளவு சர்க்கரையை உட்கொள்வது கொழுப்பு கல்லீரல் நோயை உருவாக்க வழிவகுக்கிறது. கல்லீரலின் முக்கியத்துவம் என்ன? மனிதர்களின் உடலில் உள்ள மூளை, இதயம் போன்ற மற்றொரு முக்கிய உறுப்பு கல்லீரல். உடலுக்கு தேவையான பல்வேறு செயல்களை கல்லீரல் மேற்கொள்கிறது. நாம் உட்கொள்ளும் உணவுகளை ஆற்றலாக மாற்றி தேவையான சத்துக்களை பிரித்து கொடுப்பது, உடலுக்கு தேவையான சில புரதச்சத்துக்களையும் உற்பத்தி செய்வது, உணவில் உள்ள நச்சை நச்சற்றதாக மாற்றுவது போன்றவை கல்லீரலின் முக்கிய பணிகளாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு செரிமானம், புரத உற்பத்தி, சேமித்தல், நச்சற்றதாக மாற்றுதல் என ஏறக்குறைய 500 முக்கிய பணிகளை கல்லீரல் செய்கிறது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு கவனிக்க வேண்டியவை. மதிய இரவு உணவுகளில் 50% காய்கறிகள் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். சிறுதானிய உணவு வகைகள் உடல் நலத்திற்கு நல்லது. காலை எழுந்ததும் மிதமான சூட்டில் எலுமிச்சை சாறு கலந்த தண்ணீர் அருந்தலாம். நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு வகைகள் டயட் லிஸ்டில் இருக்கட்டும். பேக்கரி உணவுகளை தவிர்க்கவும். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்க பழக வேண்டும். கல்லீரலில் கொழுப்பு சேர்வதன் காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் தொடர்ந்து கல்லீரலின் இயக்கத்தையே நிறுத்தக்கூடியது. அதிக அளவில் மது அருந்துவது, உடல் பருமன் கொண்டோர், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். கல்லீரல் நோய் என்பதன் வளர்ச்சி மிகவும் மெதுவாக நடைபெறும் ஒன்று என்பதால் வாழ்க்கை முறைகளை ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் மூலமாக மாற்றுவது மட்டுமே கல்லீரல் பாதிப்பு பெருகாமல் தவிர்க்கும். ஆரோக்கியமான காலை உணவை உண்பது, உப்பு, கொழுப்பு உட்கொள்வதை குறைத்துக் கொள்வது, அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது, அதிக அளவில் நீர்ச்சத்து எடுத்துக்கொள்வது, அதிக மது அருந்தாமல் இருப்பது, தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆகியவற்றின் மூலம் கல்லீரல் பாதிப்பில் இருந்து தப்பிக்க முடியும். கல்லீரல் பழுதடைந்துள்ளது என்பதை அறிய சில அறிகுறிகள் உள்ளன. வாயிலிருந்து கடுமையான துர்நாற்றம் ஏற்படும். கருவளையம் மற்றும் சோர்வான கண்கள் இருக்கும். செரிமான பிரச்சனைகள் உண்டாகும். வெளுத்த சருமம். சருமத்தில் நிறமிழந்து சரும தோலானது ஆங்காங்கே வெள்ளையாக காணப்படும். அடர்ந்த நிற சிறுநீர் மற்றும் கழிவுகள். மஞ்சள் நிற கண்கள். வாய் கசப்பு, வாய் வீக்கம் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். உலக அளவில் கல்லீரல் பாதிப்பால் பலர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கல்லீரல் பாதிப்பால் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் குடும்ப பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டு வருகிறது. கல்லீரலை பாதுகாக்கும் சில உணவுகளை நாம் பார்க்கலாம் வாங்க. திராட்சை, இஞ்சி, மஞ்சள், முட்டை, நெல்லிக்காய், வால்நட், பீட்ரூட், விஷ்ணு கிரந்தி போன்றவை கல்லீரலை பாதுகாக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.